முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் 77வது குடியரசு தின விழா கோலாகல கொண்டாட்டம். உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தீவிர கண்காணிப்பு. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மகளிர். குடியரசு தின உரையில் திரௌபதி முர்மு பெருமிதம். ஆரிய திராவிட போரின் மற்றொரு களமாக 2026 தேர்தல் அமையும். டெல்லியின் ஆதிக்கத்துக்கு தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது என ஸ்டாலின் உறுதி. நடிகர்கள் மம்முட்டி, மாதவன் உள்ளிட்ட 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிப்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 13 பேருக்கு பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றுகிறார். இந்த விழாவில் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்கின்றனர். இதையொட்டி டெல்லியில் முக்கிய சாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசு விழாவை தீவிரவாதிகள் சீர்குலைக்க சதி செய்யக்கூடும் என்பதால் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளிலும் ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் குமரி, பாம்பன் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் கடலோர பகுதிகளிலும் தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே குடியரசு தினத்தை கொண்டாடும் வகையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற கட்டடம், இந்தியா கேட், குதுப் மினார் உள்ளிட்டவை மூவர்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலித்தன. குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் சட்டமன்ற கட்டடங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள், பாலங்கள் மூவர்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டன. தமிழ்நாட்டில் சென்னையில் மாநகராட்சி அலுவலகம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், ரிசர்வ் வங்கி அலுவலகம் உள்ளிட்டவற்றுக்கு மின் விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பாம்பன் புதிய ரயில் செங்குத்து தூக்கு பாலம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பேக்கரும்பில் அமைந்துள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் நினைவகத்துக்கும் விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. பொது இடங்கள், வழிபாட்டு தலங்கள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் மெட்டல் டிடெக்டர் பொருத்தப்பட்டு பலத்த சோதனைக்கு பிறகே மக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் திரு RN ரவி தேசிய கொடி ஏற்றுகிறார். விழாவில் வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து தேசப்பற்று, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் மகளிரின் பங்கு மிக முக்கியமானதாக உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 77வது குடியரசு தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் இலக்குகளை அடைய பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மிக முக்கியமானது என்றார். ஆட்சி மற்றும் தேசிய வளர்ச்சியில் பெண்களின் பங்கேற்பை அதிகரிப்பது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்று திருமதி முர்மு கூறினார். வாக்களிப்பதில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளது நமது நாட்டின் சக்தி வாய்ந்த பரிமாணம் என்று குடியரசுத் தலைவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். The increasing participation on women in voting adds a powerful dimension to our republic. The active and empowered participation of women is extremely important for the development of the country. National efforts towards their health, education, safety and economic empowerment have increased women's participation in many areas. இந்திய சகோதர சகோதரிகள் கடின உழைப்பால் நாட்டை கட்டி எழுப்புகிறார்கள் என்று கூறிய திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத் துறையில் பெண்கள் சிறப்பாக செயல்படுவதாக சுட்டிக்காட்டினார். கடந்த நவம்பர் மாதம் ICC மகளிர் உலக கிரிக்கெட் கோப்பையை இந்திய பெண்கள் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. பார்வையற்ற மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வென்றது. செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இரு இந்திய பெண்கள் மோதியது பற்றியும் தமது உரையில் அவர் குறிப்பிட்டார். இந்தியா போன்ற மிகப்பெரிய குடியரசு நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் என்பது அடிப்படை ஆவணமாகும் என்றும் திருமதி முர்மு தெரிவித்தார்.
டெல்லியின் ஆதிக்கத்துக்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது என்று உறுதி கூறியுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 2026 தேர்தல் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் என்று தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நேற்று நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். மொழிப்போர் தியாகிகளை நினைத்தாலே, அவர்களது பெயரை சொன்னாலே உணர்ச்சி பொங்குகிறது என்ற முதலமைச்சர் 1964, 1965 ஆண்டுகளில் தமிழை காக்க களம் புகுந்து உயிர் துறந்த தாளமுத்து, நடராசன், கீழப்பழுவூர் சின்னசாமி, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், சிதம்பரம் ராஜேந்திரன், கோவை தண்டபாணி, சத்தியமங்கலம் முத்து, விராலிமலை சண்முகம் உள்ளிட்டோரின் தியாகங்களை நினைவு கூர்ந்தார். மொழியை காக்க போராடிய திமுக ஆட்சி அமைத்ததும் அறிஞர் அண்ணா இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றியதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆனாலும் எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்று மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியாய் துடிக்கிறது என்ற திரு ஸ்டாலின், தேசிய கல்விக் கொள்கை என்பதை அதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருப்பதாக கூறினார். இந்தியை திணிக்கும் பண்பாட்டு படையெடுப்பால் தமிழ்நாட்டை அடிமைப்படுத்த முடியாது என்றார் அவர். உறுதியோடு சொல்றார், டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. தமிழ்நாட்டுக்கு 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும்? பாஜக முகவர் போல செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்பன உள்ளிட்ட தமது கேள்விகளுக்கு மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்துக்கு வந்த பிரதமர் திரு மோடி பதில் சொல்லவில்லை என்று திரு ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகரிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய திரு மோடி இதை பாஜக ஆளும் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பேசியிருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். 2026 தேர்தல் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களமாகவும், தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் அரசியல் எதிரிகளை வெல்லும் களமாகவும் அமையும் என்று திரு ஸ்டாலின் கூறினார். 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளில் கூடி மாற்றாராகி இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களம்தான் இந்த களம். பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றொக்கும் தலை குனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது. தீ பரவட்டும், வெல்வோம் ஒன்றாக. தமிழ்நாட்டுக்கு மத்திய பாஜக அரசு செய்யும் வஞ்சகத்தை தட்டி கேட்கும் துணிச்சலும் முதுகெலும்பும் திமுகவுக்கு மட்டுமே உள்ளதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார். பாஜகவின் ஏவல் படையான புலனாய்வு அமைப்புகளை கொண்டு மிரட்டி பணிய வைக்க நினைத்தால் மக்கள் ஆதரவுடன் அதை எதிர்கொள்ளும் உறுதி திமுகவுக்கு உள்ளது என்றும் அவர் கூறினார். திமுக பணியாமல் துணிந்து ஒருகை பார்க்கும் என்றும், மண் மொழி மானம் காக்கும் தமிழரின் 2000 ஆண்டு போரை தொடர்ந்து நடத்தும் என்றும் திரு ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். நடிகர்கள் மம்முட்டி, மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி உள்ளிட்ட 131 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தை முன்னிட்டு கலை, விளையாட்டு, சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பத்ம விபூஷன் விருதை 5 பேரும், பத்ம பூஷன் விருதை 13 பேரும், பத்மஸ்ரீ விருதை 113 பேரும் பெற உள்ளனர். மறைந்த நடிகர் தர்மேந்திரா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ், உத்தரப்பிரதேச மாநில இசைக்கலைஞர் திருமதி N ராஜம், மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன், கேரள மாநில எழுத்தாளர் திரு நாராயணன் ஆகிய 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் இரைப்பை குடல் மருத்துவர் திரு KR பழனிசாமி, மலையாள திரைப்பட நடிகர் மம்முட்டி, சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தம், டென்னிஸ் வீரர் திரு விஜய் அமிர்தராஜ், ஜார்க்கண்ட் மாநில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் உள்ளிட்ட 13 பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான திரு HV ஹண்டே, சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிப்பதில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் DGP திரு K விஜயகுமார், எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, சென்னை IIT இயக்குனர் திரு காமகோடி, கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திரு K ராமசாமி, கர்நாடக இசையில் சிறந்து விளங்கும் இரட்டை சகோதரிகள் காயத்ரி பாலசுப்ரமணியன், ரஞ்சனி பாலசுப்ரமணியன், கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் திரு புண்ணியமூர்த்தி நடேசன், ஓதுவார் திருத்தணி திரு சுவாமிநாதன், நீலகிரி மாவட்டம் வெள்ளகிரி கொம்பைமலை கிராமத்தைச் சேர்ந்த குறும்பா ஓவியர் மறைந்த கிருஷ்ணன், சிற்ப கலைஞர் திரு ராஜா கலியப்ப கவுண்டர்,
இசைக்கலைஞர் திருவாரூர் திரு பக்தவச்சலம் ஆகிய 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பத்மஸ்ரீ விருது சிற்பக்கலைக்கு முறையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஆகமத்துக்குட்பட்டு முறையாக பயிற்சி அளித்து அதன் மூலமாக சில நுணுக்கங்களை கிராம தேவதைகள், வன தேவதைகள், இது போன்ற விக்கிரகங்களை என்ன முறையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சிரத்தையோடு செஞ்சதுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஒரு சரியான அங்கீகாரமாக நான் இதை எடுத்துக்கிறேன். நான் பெருமை வாய்ந்த அவார்டு, பெருமை மிக்க அவார்டு ஃபார் த எக்ஸ்பெஷலி கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் தான். ஆனால் இருந்தாலும் வித்வான்களுங்கிற போது அது ஒரு, நான் வித்வானாக இருக்கிறதுனால மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் புதுச்சேரி சிலம்ப கலைஞர் திரு கே பழனிவேலும் பத்மஸ்ரீ விருது பெறுகிறார். திரைப்பட நடிகர் மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர், இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் கோல்கீப்பர் சவிதா புனியா உள்ளிட்டோரும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் காற்று மாசுக்கு உடல்நலக்குறைவு, பொருளாதார பாதிப்பு என பெரிய விலையை மக்கள் கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். தமது எக்ஸ் பதிவில் இந்த பிரச்சனையால் குழந்தைகளும் முதியவர்களும் மிக அதிகமாக பாதிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காற்று மாசு காரணமாக கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். உடல்நலக்குறைவு, பொருளாதார இழப்பு என்ற சுமைகளை கோடிக்கணக்கான மக்கள் காற்று மாசுபாடு காரணமாக தினமும் தாங்க வேண்டியதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சனையை குளிர்காலம் முடிந்து அடுத்த குளிர்காலம் வரும் வரை மறந்து போகும் நிலை உள்ளதாக கூறியுள்ள திரு ராகுல், காற்று மாசுக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்ப வலியுறுத்தியுள்ளார். தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு காற்று மாசுபாட்டால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மக்கள் தமக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், இந்த பிரச்சனையை எழுப்புவது தமது கடமை என்றும் கூறியுள்ளார். பாசிச கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் திரு உதயநிதி கலந்து கொண்டு தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினார். நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் இன்னும் 3 மாதங்களில் தேர்தல் வர இருப்பதால் பாஜக தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வர ஆரம்பித்து விட்டதாக விமர்சித்தார். தமிழ் கற்றுக்கொண்டு வந்து பேசினாலும் பாசிச கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திரு உதயநிதி கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே இந்த பாசிச கூட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க. உண்மையிலேயே ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு நம்முடைய தமிழ் மொழி மீது அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தமிழ் மொழி வளர்ச்சிக்கான நிதியை ஒதுக்கி இருக்கணும். கொடுத்தாங்களா? ஆளுநர் திரு ரவி சட்டமன்றத்திற்கு வந்து அரசு தயாரித்த உரையை படிக்காமலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது, தேசிய கீதம் பாட வேண்டும் என்று சொல்லியும் திரும்பி செல்வது என கடந்த 3 ஆண்டுகளாக வாக்கிங் செய்ததாக திரு உதயநிதி தெரிவித்தார். இந்த முறை ஆளுநர் ஜாக்கிங் செய்துவிட்டு சென்றதாக அவர் கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் 60 வயதை கடந்தவர்கள் தம்பதி சமேதராக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அங்குள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1973ஆம் ஆண்டு 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படித்தவர்கள் இந்த ஆண்டின் ஒன்றுகூடல் நிகழ்வுக்கு தம்பதி சமேதராக வந்திருந்தனர். வயது முதிர்வை பொருட்படுத்தாமல் ஜோடிகளாக மேடை ஏறி அவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். 45 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் படிச்சு இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சி ரொம்ப நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காலா டான்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டான்ஸ் பண்ண ரொம்ப சிறப்பாக இருந்தது. மாணவ பருவத்தில் இருந்தபோது வெளியான திரைப்பட பாடல்களுக்கு குழு நடனத்தில் தத்தம் கணவர் ஆடியதை விருந்தினராக வந்திருந்த பெண்கள் ஆர்வத்துடன் பதிவு செய்தனர். டான்ஸ் ஆடினதுக்காக ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி காலம் முழுவதும் வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லாருமே இப்படி வந்து சந்திச்சு ஆடவும் பாடவும் சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நண்பர்களை சந்தித்ததில் இளமை காலத்திற்கு திரும்பியதாக முன்னாள் மாணவர்களும் கணவர் படித்த பள்ளியை பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்களும் தெரிவித்தனர். ஸ்கூலுங்கிறது வந்து கள்ளங்கபடம் இல்லாம ஜாலியா இருந்த வயசு. காலேஜுக்கு போனா கூட இப்படி இருக்கணும்டா அப்படி இருக்கணும்டான்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஸ்கூலில் அப்படி கிடையாது. எல்லாரும் வந்தோம், படித்தோம், ஜாலியாக விளையாடினோம், போனோம், ஹோம்ஒர்க் பண்ணோம், அப்படி இருந்தோம். அந்த லைஃப்பை திரும்பி பார்க்க வச்சு இங்கே எல்லாரையும் ஒரு கேதர் பண்ணின அவங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து முன்னாள் மாணவர்கள் வந்திருந்தனர்.
தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதம் பிறந்தது முதலே சென்னையில் வழக்கத்தை விட குளிர் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கடந்த 23ஆம் தேதியில் இருந்து மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளது. சென்னையில் அண்ணா சாலை, ராயப்பேட்டை, வடபழனி, கோடம்பாக்கம், பாரிமுனை, ராயபுரம், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பலத்த மழை கொட்டியது. மாமல்லபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டினம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, திருமழிசை உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்த நிலையில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட இடங்களிலும், திருவாரூர் மாவட்டம் விளமல், கமலாபுரம் ஆகிய இடங்களிலும் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனிடையே குமரி கடல் பகுதிகளில் இருந்து வடக்கு கேரள கடலோர பகுதிகள் வரை நிலவும் கிழக்கு வளிமண்டல காற்றலையால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். 77வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றுகிறார். டெல்லியின் ஆதிக்கத்துக்கு தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் 2026 தேர்தல் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் என்று தெரிவித்துள்ளார். நடிகர்கள் மம்முட்டி, மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, எழுத்தாளர் சிவசங்கரி உள்ளிட்ட 131 பேருக்கு இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.